தாராபுரத்தில் தரைப்பாலம் இடிந்து விபத்து, ஜேசிபி கவிழ்ந்தும் அதிர்ஷ்டவசமாக ஆபரேட்டர் உயிர் தப்பினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுல்தானிய தெரு பள்ளிவாசல் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜவாய் கால்வாய் தரைப்பாலம் இன்று காலையில் இடிந்து விழுந்து மாபெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 29ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் ஊர்வலம் செல்லும் நிலையில் அப்பகுதியில் உள்ள தரைப்பாலம் சேதமடைந்ததால் அதனை பலப்படுத்தும் பணிகள் நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுமார் காலை 10 மணி அளவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பணி நடைபெற்று கொண்டிருந்த போது திடீரென தரைப்பாலம் இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக ஜேசிபி இயந்திரம் தலைகீழாக கவிழ்ந்தது. விபத்தில் இயந்திரத்தை இயக்கிய மணிகண்டன் ஆபரேட்டர் மீது பாலம் இடிந்து விழுந்ததும் அவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். உடனடியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பரபரப்பான நிலையில் பாலம் இடிந்து கொண்டே வருகிறது. தரைப்பாலம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் அந்த பகுதியில் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சேதமடைந்திருந்த பாலம் தற்பொழுது சிறிது சிறிதாக உடைந்து வருவதாகவும் முழுமையாக இடிந்து விழுந்தால் வாய்க்கால்களில் பெரும் அடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் நேரில் ஆய்வு. விபத்து குறித்து உடனடியாக வந்த நகராட்சி ஆணையர் முஸ்தாபா, காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ், இந்து முன்னணி கோட்ட செயலாளர் கோவிந்தராஜ், கவுன்சிலர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தாராபுரம் காவல் ஆய்வாளர் விஜய் சாரதி தலைமையிலான போலீசார் அங்கு வந்து விபத்தை பார்க்க திரண்டிருந்தனர். பொதுமக்களை பாதுகாப்பு காரணங்களால் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் அப்பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதி என அறிவித்து பொதுமக்கள் அங்கு செல்லாமல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களின் கோரிக்கையாவது, ராஜவாய் கால்வாய் தரைப்பாலம் 100 ஆண்டுகள் பழமையானது. இதுவரை முறையான பராமரிப்பு செயல்படவில்லை. இப்போது கூட சிதைந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் அரசாங்கம் கவனம் செலுத்தி தரைப்பாலத்தை முற்றிலும் புதியதாக கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்களின் வலியுறுத்தலாக உள்ளது. இந்த நிலையில் தரைப்பாலம் இடிந்து வருகின்றதால் 29ஆம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என பேட்டை வீதி வழியாக செல்லும் என இந்து முன்னணி கோட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தெரிவித்துள்ளார்.